நான் படித்ததில் எனக்கு பிடித்த பூவை உனக்காக தொடரின் 11வது பகுதி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம். மறுநாள் முதல் தன் கணவர் ஆல்பர்ட் விக்கியிடம் மிகவும் ஒட்டி கொண்டு பேசி பழகுவதையும் கிச்சனில் விக்கியிடம் அவர் சமையல் கலைகளை கற்றுக்கொள்ளும் அக்கறையையும் பார்த்து ராகினிக்கு ஆயிரம் ஆச்சரியங்கள் தான் வந்தது. எல்லாவற்றையும் விட பெரிய விஷயம் அன்று ராகினியை தன் அறைக்கு ரகசியமாக ஆல்பர்ட் அழைத்ததுதான். இங்க பாரு ராகினி, விக்கிக்கும் இனிதாவுக்கும் உடனடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும். தாமதிக்க கூடாது. தேவைப்பட்டா கல்கத்தாவில் இருக்கும் இனிதாவோட அப்பாவுக்கு உடனே தகவல் சொல்லி இங்க வர சொல்லு என்று தன் கணவன் சொன்ன பொழுது ராகினி மகிழ்ச்சியில் அவன் மடியில் சாஷ்டங்கமாய் விழுந்து விட்டாள். இந்த விஷயத்தை ராகினி இனிதாவிடம் சொன்ன பொழுது அவள் கேட்ட அந்த நொடியிலேயே மணப்பெண்ணாக மாறி அங்கே நின்ற விக்கியிடம் நிமிர்ந்து பேசவே வெட்கப்பட தொடங்கிவிட்டாள். சந்தோஷ காற்று இந்த வகையில் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் வானத்தில் பறக்க வைத்து கொண்டிருந்த பொழுது பாம்பு புற்றான காமினியின் இடத்தில் அவர்களின் நச்சுக்காற்று மிக தீவிரமாக திட்டமிட்டு கொண்டிருந்தது. போலீசிடம் போய் இவன்தான் எங்கள் மகன் என்று விக்கியை சொந்தம் கொண்டாட முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். அதே சமயம் காமினிக்கு அப்படி உரிமை கொண்டாடுவதில் உள்ள சிக்கலும் இழப்பும் தெரியும். ஏனெனில் தற்சமயம் விக்கியின் சொத்துக்கள் தன் பெயரில் இருக்கிறது. அவன் எந்த நேரம் திரும்பி வந்து கேட்டாலும் சட்டப்படி அவன் பங்கை திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். அது மட்டுமா, அநாத பிணத்தை விக்கி என்று அவர்கள் போலீசிடம் சொன்னது விக்கியின் தாயை வீண் பழி சுமத்தி கொண்டது எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துவிடும். அந்த நிலைமை ஏற்படக்கூடாது என்றால் விக்கியை உண்மையிலேயே உலகத்தில் இல்லாதவனாக ஆக்கிவிட வேண்டும். இதுவே அவளின் திட்டம். அதற்காக ஊட்டியில் இசை நிகழ்ச்சி முடிந்த நாள் முதல் ஊட்டியின் ஹோட்டல் ஒன்றில் ரஞ்சித்தோடு ரகசியமாக தங்கிவிட்டாள். தனக்கு பாதுகாப்பாகவும் தனது திட்டங்களுக்கு உதவியாகவும் அவள் பணத்தை இறைத்து அழைத்து வந்திருந்த சில நபர்களை வெவ்வேறு ஹோட்டல்களில் தங்க செய்திருந்தாள். அந்த சிலர் வேறு மாநிலங்களை சேர்ந்த நாசக்காரர்கள். அவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளும் அளவிற்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் தனது சமூக விரோத செல்வாக்கை ரஞ்சித்துடன் சேர்ந்து கொண்டு வளர்த்திருந்தாள் காமினி. காமினி சொன்ன திட்டம் அந்த சமூக விரோதிகளுக்கு கொக்கு சுடுகிற மாதிரியான சாதாரண விஷயம்தான். இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய வேறு சில திட்டங்களுக்காக காமினியின் பணத்தையும் பலவீனத்தையும் நம்பியிருந்தார்கள். டாக்டர் மனோகரனுக்கு இப்பொழுதுதான் நிம்மதியாக இருந்தது. ஆல்பர்ட்டிடம் விக்கி தன்னை பற்றின எல்லா உண்மைகளையும் சொல்லிவிட்ட பின் மறுநாள் காலையிலேயே மாமனாரிடம் வந்து அவருக்கு நன்றி சொன்ன ஆல்பர்ட் விக்கியிடம் கேட்டுக்கொண்டது போலவே, விக்கி யார் என்பது ராகினிக்கு தெரியாமல் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அழுத்தமாக கேட்டுக்கொண்டார். ஆனால் மருமகன் வந்து சொன்ன மகிழ்ச்சிகரமான விஷயத்தை அவர் பிரான்சிஸ் மாரி இருவரிடமும் பரிமாறி கொண்டது ஒரு வகையில் விக்கிக்கு ஆபத்தை விளைவித்து விட்டது. டாக்டர் சொன்னதை கேட்டு துள்ளி குதித்த மாரி ஆல்பர்ட் மற்றும் ராகினி இருவரும் வீட்டில் இல்லாத சமயம் விக்கியை பயன்படுத்தி தங்கள் இருளர் இனத்தவர் வசிக்கும் காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று விட்டான். அந்த பழங்குடி மக்கள் விக்கிக்கும் அவனுடன் வந்த இனிதாவுக்கும் மிக பெரும் மரியாதையை செய்தனர். விக்கியின் புல்லாங்குழல் வாசிப்பில் மயங்கி திளைத்த அவர்கள் அவனை அந்த கிருஷ்ணனாவே பாவித்து பயபக்தியுடன் உபசரித்து பின் வழியனுப்பின் சடங்கின் போது அவர்கள் இனத்தின் பெருங்கூட்டமே விக்கியை பின்தொடர்ந்து வந்தது. அப்பொழுதுதான் அந்த விபரீதம் நிகழ இருந்தது. வழியில் பதுங்கியிருந்த காமினி நாட்கள் விக்கியை தீர்த்து கட்டுவதை சுலபமாக எண்ணியது. அவர்களுக்கே மாரடைப்பை கொடுத்துவிட்டது. மாரியின் இனத்தவர் அவர்களை விட்டு வைக்கவில்லை, வேட்டையாடி விட்டார்கள். சாதாரண காயங்களுடன் விக்கி தப்பித்து விட்டான். வேட்டையாடப்பட்டவர்கள் போலீசில் ஒப்படைக்கப்பட்டார்கள். அவர்கள் தந்த தகவலின்படி ஹோட்டலில் தங்கியிருந்த காமினியும் ரஞ்சித்தும் போலீசால் இழுத்து செல்லப்பட்டு விட்டார்கள். ஆனால் விக்கியை கொலை செய்ய முயன்றவர்கள் விக்கியின் தந்தை ரஞ்சித்தும் சித்தி காமினியும் தான் என்பதை ராகினிக்கு தெரியாமல் மறைப்பதற்கு ஆல்பர்ட் மிகவும் சிரத்தை எடுத்து கொண்டார். ரஞ்சித்தும் காமினியும் சேர்ந்து போலீஸையும் அரசாங்கத்தையும் ஏமாற்றிய பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் அவர்கள் மீதான பல தீவிரமான கிரிமினல் வழக்குகளை பதிவு செய்ய காரணமாக இருந்தது. அதே சமயம் ஆல்பர்ட்டின் பங்களாவில் விக்கியின் காயங்களுக்கு சிகிச்சை அளித்த டாக்டர் மனோகரன் விக்கிக்கு இந்த வகையில் எதிரிகளாய் மாறியவர்கள் யார் என்பதை கேட்டபடி துடிதுடித்து பதறிய ராகினியிடம் உண்மையை சொல்லவில்லை. பெரிய இடத்து பிள்ளைகளை கடத்தி சென்று பெற்றோரிடம் பெரும் பணம் பறிக்கும் கூட்டம்தான் விக்கியை தாக்கி கடத்த முயன்றிருக்கிறார்கள் என்று ராகினியிடம் ஆல்பர்ட் சொன்னதையே மனோகரனும் அவளிடம் ஒப்படைத்தார். ஆனால் ஆல்பர்ட்டிடம் மட்டும் தனி அறைக்குள் வைத்து நடந்த உண்மைகளை சொல்லிவிட்டார் மனோகரன்.
தங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி எதிரிகள் மீண்டும் வெளியே வந்து விக்கிக்கு ஆபத்தை விளைவித்தால் என்ன செய்ய முடியும் என்று அவரிடம் ரகசியமாய் ஆல்பர்ட் கேள்வி கேட்டார். அவர்களை போலீசார் அவ்வளவு சீக்கிரத்தில் வெளியே விட மாட்டார்கள். அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள பல வழக்குகளின் பின்னணி பயங்கரம். அந்த மாதிரி அவர்களின் தலையில் இப்போது இடியே இறங்கியிருக்கிறது. விக்கி பற்றிய பிரச்சனை அவர்களின் சுண்டு விரல் காயம் மாதிரி கூட இல்லை என்று சொன்னார் மனோகரன். சரி, நாளைக்கு பத்திரிக்கையில அவர்கள் கைது செய்யப்பட்ட விவரங்கள் வெளியாகுமே, அந்த சமயத்தில் விக்கி யார் என்கிற விஷயம் ராகினிக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு என்று கவலையுடன் கேட்டார் ஆல்பர்ட். கிடையாது ஆல்பர்ட். ரஞ்சித்தோட மகன் விக்கி தற்கொலை பண்ணி இறந்துட்டான்னு போலீஸே முடிவு பண்ணுனா ஒன்று, அதே சமயம் ஆல்பர்ட்ங்கிற பேர்ல மனோகரங்கிற பேர்ல நாட்டில் ஆயிரம் பேர் இருக்காங்க. அதே மாதிரி தான் இதுவும். அந்த விக்கி வேற, இந்த விக்கி வேற. ஒரே ராகத்தை 1000 பேர் 1000 விதமா பாடுறாங்களே. அது மாதிரி இப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் விக்கி இனிதா கல்யாணத்தை உடனடியா முடிக்கிறது தான் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார் மனோகரன். விக்கி இனிதா திருமண ஏற்பாட்டை ஆல்பர்ட்டும் அவரது வெள்ளைப்புற இசைக்குழுவின் விஐபிகளும் விரைவாக செய்து முடித்தனர். ரிஜிஸ்டர் ஆபீஸில் கலெக்டர் உட்பட அனைத்து முக்கிய புள்ளிகளும், வேலு அழைத்து வந்திருந்த ஜெனரேஷனல் அப்பார்ட்மெண்ட் கூட்டமும், கல்கத்தாவில் இருந்து ஓடி வந்திருந்த இனிதாவின் அப்பாவும் ஊட்டியின் மலர்காட்சியில் மட்டுமே காண கிடக்கும் மலர் கூட்டம் போல கூடி நின்றனர். நல்ல மனம் நிறைந்த இதயத்துடன் அனைவரும் திரண்டிருந்தனர். அப்போது வேலு எச்சரித்து வைத்திருந்தபடி ஜெனரேஷனல் அப்பார்ட்மெண்ட் ஆட்கள் ராகினியின் முன்னால் விக்கியை ஏற்கனவே தெரிந்து கொண்டவர்கள் போல காட்டிக்கொள்ளாமல் விக்கியின் விசிறிகள் போல் நடந்து கொண்டார்கள். திருமண பதிவு புத்தகத்தில் மணமக்கள் கையெழுத்திட்டனர். மியூசிக் ரிஹர்சல் ஹாலில் ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஊட்டியை திரண்டு வந்திருந்தது. தங்கள் பங்களாவில் இருந்து புறப்படுவதற்கு முன்னால் விக்கியை ராகினிக்கு தெரியாமல் ஆல்பர்ட் தனி அறைக்கு அழைத்து சென்றார். விக்கி, உன்னை பெத்த அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா, சீக்கிரம் என்று சொன்னார் ஆல்பர்ட். அம்மாவின் படத்தை மேஜையில் எடுத்து வைத்து செம்பருத்தி பூக்களை வைத்து வணங்கினான் விக்கி. இந்த உண்மை தெரியாமல் ராகினிக்கு தான் அங்கே பரபரப்பாக இருந்தார். அங்கும் இங்கும் விக்கியை அவள் தேடி கொண்டிருக்கும் போதே ஆல்பர்ட்டும் விக்கியும் ஹாலுக்கு வந்து விட்டார்கள். அதனால் அவர்கள் தப்பித்தார்கள். அவர்கள் ரிஹர்சல் ஹாலுக்கு வந்தபோது அங்கே பெரும் கூட்டம் அலை மோதியது. மேடையில் மணமக்களை அமரச் செய்து கொண்டிருந்தாள் ராகினி. அப்போது கலெக்டர் அவசரமாக ஓடி வந்து ஆல்பர்ட்டின் காதில் ரகசியமாக ஒன்றே சொன்னார். அதை ஆல்பர்ட் விக்கியின் காதில் சொல்ல விக்கியும் அதை கேட்டுக்கொண்டிருந்தான். ஆல்பர்ட்டின் முகம் பிரகாசித்தது. பின் ஆல்பர்ட் மைக்கிடம் வந்தார். சில வெளிநாடுகள்ல இருந்து விக்கிக்கும் வெள்ளைப்புறா இசைக்குழுவிற்கும் அழைப்பு வந்திருக்கிறத இப்போதுதான் நமது கலெக்டர் என்னிடம் தெரிவித்தார் என்று ஆல்பர்ட் சொன்னதும் மக்களின் கைத்தட்டல் பெரிதாக ஒலித்தது. அதை கேட்ட ஆல்பர்ட் தொடர்ந்து பேசினார். அவசரப்படாதீங்க, ஆனா விக்கியின் விருப்பம் வேறு மாதிரியாக இருக்கிறது. விக்கிக்கு தற்சமயம் எந்த வெளிநாடு போகவும் விருப்பம் இல்லை. அவனுடைய ஆசை எல்லாம் அவனது புதிய பாடலை நமது மக்களிடம் கொண்டு செல்வதே. அந்த இனிய புதிய இசையின் பெயர் அன்புக்குரிய குழந்தைகள். இது அனாதை குழந்தைகள் என்பதற்கான மாற்று பெயர். அந்த அன்புக்குரிய குழந்தைகளுக்காக அன்பு கருணை இரண்டையும் மக்களிடமிருந்து பெற்றிட விக்கியும் எங்கள் இசைக்குழுவும் இந்தியாவின் ஒவ்வொரு பகுதிக்கும் இசை பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம். இதை தவிர இந்தியாவில் உள்ள புல்லாங்குழல் இசை மேதைகளிடம் தீவிரமாக பயிற்சி மேற்கொள்ளவும் விக்கி ஆசைப்படுகிறான். விக்கியின் புதிய இசையும் ஆசையும் வெற்றி பெற நாம் அனைவரும் வாழ்த்துவோம் என்று தனது உரையை முடித்தார் ஆல்பர்ட். இதை கேட்டதும் கூட்டத்தினர் கைத்தட்டி ஆர்ப்பரிக்க அவர்களிடம் விக்கி சில வார்த்தைகளாவது பேசித்தான் ஆக வேண்டும் என்று விக்கியிடம் சொல்லும்படி ராகினி ஆல்பர்ட் இருவரிடமும் தாழ்மையிடம் கேட்டுக்கொண்டார் கலெக்டர். பின் எழுந்து மைக்கிடம் வந்த விக்கி விருந்தினர்களின் கைத்தட்டலுக்கு முதலில் வணக்கம் தெரிவித்தான். ஆனால் வாய் திறந்து பேச்சு வரவில்லை. அந்த நெருக்கடியில் கணவனுக்கு கை கொடுத்தாள் இனிதா. அவள் தன்னுடன் கொண்டு வந்திருந்த புல்லாங்குழலை அவனிடம் தந்து, இதன் மூலமா உங்க நன்றியை சொல்ல முடியுமே என்று விக்கியிடம் சொல்கிறாள். விக்கி புல்லாங்குழலை உதட்டில் வைத்து குழலை தன் மனைவி இனிதாவின் இதழாக நினைத்து வாசிக்க ஆரம்பித்திருப்பான் போல இருந்தது. வழக்கத்தை விட அமுதாய் தேனாய் இனித்தது அந்த இசை. விக்கியிடம் அப்போது அவசரமாய் வந்து அவன் கன்னத்தில் முத்தமிட்ட ராகினி அவன் காதில் ரகசியமாக, இங்கே பாரு விக்கி, இன்னையிலிருந்து நீ என்ன ஆன்ட்டின்னு கூப்பிடக்கூடாது, மம்மின்னு தான் கூப்பிடணும். இனிமே என் மருமகளுக்கு மட்டும்தான் நான் ஆன்ட்டி, புரிஞ்சுதா என்று சொன்னாள். அதை கேட்ட விக்கி மைக்கின் மிக அருகில் வந்து, சரி மம்மி, நீங்க சொன்ன மாதிரியே இனிமே உங்க மகன் நடந்துக்குவான்
என்று உரக்க சொல்லிவிட்டு ராகினியை பார்த்தான். அந்த அன்பு தாயின் முகத்தில் விக்கியின் குரல் இனிமையை விட மிக இனிமையான பெருமித புன்னகை பெரிதாய் மலர்ந்தது. அந்த தாயின் மகிழ்ச்சி நிரந்தரமானது, முழுமையானது, முடிவற்றது என்று சொல்வது போல இசைக்கிறது விக்கியின் புல்லாங்குழல். தனக்கு சொந்தமான வீட்டில் பல கொடுமைகளை அனுபவித்த விக்கி இப்போது தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வீட்டில் அவர்களின் சொந்த மகனாய், குழந்தை இல்லாமல் தவித்த ஒரு தம்பதிக்கு செல்ல மகனாய் வாழ்கிறான். இதே போன்று இன்னொரு கதையிடம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.